அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அன்னையின் அருள்வாக்கு வழியாக பிரெஞ்சு பயிர்களை தொடங்கினோம். நேற்று வரை இது முந்தின தினம் வரைக்கும் நாம் ரிசப்டிவிட்டி என்ற ஏற்பு திறன் பற்றி படித்தோம். இது தூய்மை என்று சொல்லக்கூடிய பியூரிட்டி பற்றி படிக்க போறோம். பிரெஞ்சில் அதுக்கு லா பியூரிட்டின்னு படிக்கணும். டிஒயின் இது இன்னொரு ப்ளூ. டிஒயின் முடியறதெல்லாம் டிஇ போட்டு இ மேல அந்த அக்ஸாம் கேக்யூன்னு சொல்லக்கூடிய கஃபேல இருக்கிறத போட்டா சிட்டிங்கிறது சித்தேன் ஆயிடும், பியூரிட்டிங்கிறது பியூரித்தேன் ஆயிடும். ஓகே, லா பியூரித்தே ஏ லா மெய்யர் தே புய்சன்ஸ், இது ஒரே சொல்ல முடியும். லா பியூரித்தே அப்படின்னா அது டிஏல முடியாது. 90% மேல ஆல்மோஸ்ட் 100% அது கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபெமினைனா தான் இருக்கும். இப்போ லா வெரித்தே நம்ம படிச்சுக்கோம். வெரித்தேனா ட்ரூத்னு இருக்கும். அது ஒரு லா வெரித்தே தான். ஸோ லா பியூரித்தே அப்படின்னா த பியூரிட்டி. இஎஸ்டிஏ அப்படின்னா ஈஸ். லா மெய்யர் அப்படின்னா த பெஸ்ட். த பீசான்ஸ் தே பீசான்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த்ஸ் ஃபோர்ஸஸ். பீசான்ஸ்னா பிரச்சனை வந்து ஐ கேன் அப்படின்லாம் சொன்னா ஷெப்ப டியூப்பர்னு சொல்லுவோம். அது பிஇயூடி பிஇயூஎக்ஸ் எல்லாம் வரும். அதோட இது வந்து புவார்னு வரும். பிஓயு பிஓஐஆர். புவார்ங்கிறது முடியும், அப்படி கேன் இருக்குள்ளான விளைச்சல். அதுல வந்து பீசான்ஸ்னு ஒன்று வருது, ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீ அரவிந்தம் வந்து அது பல இடங்கள்ல சொல்ற, அது சரியாவே நம்ம பார்ப்போம். சாவித்திரியில வருது. இது ஆங்கில இது பார்த்தீங்கன்னா பியூரிட்டி இஸ் த பெஸ்ட் ஆஃப் பவர்ஸ். அது தமிழ்ல வந்து தூய்மையே மிகப்பெரிய சக்தி, தூய்மையே மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னு நம்ம தாராளமா தமிழ்படுத்தலாம். மீண்டும் பிரெஞ்சில் லா பியூரித்தே ஏ லா மெய்யர் தே புய்சன்ஸ். ஸோ ஆற்றல்களெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் வந்து தூய்மை. நம்ம ஆற்றல்லாம் வேற ஏதோ டைனமைட் ஆட்டம் பாம்பு எல்லாம் நினைப்போம். அது இல்லை, தூய்மையாக இருக்கிறது மிகப்பெரிய ஆற்றல்னு சொல்றாங்க. நான் பேசுறது கேட்குதா? ஏன்னா திடீர்னு இன்டர்நெட் இதாகுது. ஸோ இதோட நம்ம நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம், நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.